ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளார போகலாம். முகத்தில் இருக்க சுருக்கங்களை மறைச்சி என்றும் இளமையோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முல்தானி மெட்டி தான். முல்தானி மட்டி அப்படிங்கிறது ஒரு களிமண் தான். ஆனால் இதில் மக்னீஷியம், குவாட்ஸ், சிலிக்கா, இரும்பு, கால்சியம், கால்சைட், டாலமைட் அப்படின்னு ஏகப்பட்ட கனிமங்கள் இருக்குது. நேரடியாகவே இந்த முல்தானி மெட்டியை முகத்துக்கு பயன்படுத்தினாலும் எந்த பாதிப்பும் வராது. சருமத்துக்கு கவசம் போல செயல்படுது. இந்த முல்தானி மெட்டி சருமத்தில் இருக்கக்கூடிய பருக்கள், எண்ணெய் பிசுபிசுப்பு, அழுக்குகள், கசடுகள்லாம் நீக்கக்கூடிய தன்மையை பெற்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தோலில் இருக்கும்ல அந்த சுருக்கங்களெல்லாம் நீக்கி இளமையையும் பளபளப்பையும் தரக்கூடியது. சுத்தமான பாலோடு இந்த களிமண்ணையும், அதாவது இந்த முல்தானி மட்டியை சேர்த்து சருமத்துக்கு பூசும்போது தோலில் இருக்கக்கூடிய இறந்த செல்களை நீக்குது. முகத்தில் சுருக்கம் அதிகமாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஃபேஸ் பேக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. 1 ஸ்பூன் முல்தானி மெட்டி, 1 ஸ்பூன் கிளிசரின், 1 ஸ்பூன் தேன், கொஞ்சம் முட்டையோட வெள்ளைக்கரு. முகத்தில் சுருக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா முல்தானி மெட்டி, கிளிசரின், தேன் இது 3ஐயும் 1 ஸ்பூன் கலந்து நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுங்க. இதோடையே முட்டையோட வெள்ளைக்கருவையும் சேர்த்து கலந்து முகத்தில் நல்லா தடவி மசாஜ் பண்ணி விடுங்க. இந்த பேஸ்ட் காயிற வரைக்கும் முகத்தசைகளை அசைக்காமல் அப்படியே இருக்கணும். பிறகு 20 மினிட்ஸ் கழித்து வெதுவெதுப்பான நீரில் முகத்தை கழுவுனீங்க அப்படின்னா சுருக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். 1 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இதை நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். முல்தானி மெட்டியை முகத்துக்கு அப்ளை செய்கிறப்ப கண்களை சுற்றி தடவக்கூடாது. அப்படி தடவுனீங்க அப்படின்னா கண்களை சுற்றி இருக்க நீர்ச்சத்தை உறிஞ்சிரும். இதனால சருமம் மேலும் வறட்சி ஆகும், சுருக்கத்தையும் தந்துடும். அதனால கண்ணை சுற்றி மட்டும் தடவாதீங்க, முகத்தில் மற்ற இடத்துலலாம் தடவலாம். அதுபோல் வாய்க்குள்ளேயும் இந்த முல்தானி மட்டி பேஸ்ட் போயிடக்கூடாது. குறிப்பு: முல்தானி மட்டியை எந்தவித ஃபேஸ் பேக்காக முகத்தில் தடவுனாலும் அதை கழுவும் போது சோப்பு, ஃபேஸ் வாஷ் போன்ற கெமிக்கல்களை பயன்படுத்தக்கூடாது. இந்த வீடியோவில் வெறும் 4 பொருட்களை பயன்படுத்தி முக சுருக்கங்களை எப்படி எளிமையாக மறைய வைக்கிறது அப்படின்னும், இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறதையும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். தேங்க்யூ, பாய்.